சப்பாத்தி பூரி சாதம் இதுக்கெல்லாம் பக்காவாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் அந்த சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு காலிஃபிளவர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அந்த எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கறலாம். இந்த மாதிரி வறுத்து அந்த சைடி செய்யும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க அந்த எண்ணெயில இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. காலிஃபிளவர் போட்டதை விட இந்த டைம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம். அடுத்த அதே எண்ணெயில நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டு இதையுமே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஓபன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதே எடுத்து அந்த காலிஃபிளவர் கூட வச்சிருங்க. அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயில 1 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் கணக்கா அரைச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கி அதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க. எண்ணெய் சூப்பரா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இத 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவு கிட்ட கரம் மசாலா, அடுத்து ஒரு சின்ன கப்ல பட்டாணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை தண்ணியோடய சேர்த்து இந்த மசாலா எல்லாம் அதுல நல்லா செட் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க மசாலா எல்லாம் அந்த கிரேவில நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சிருந்த காலிஃபிளவர் பிளஸ் உருளைக்கிழங்கு இதையும் அது கூட போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க மசாலா எல்லாமே இதுல சூப்பரா நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்ல கிரேவி பதத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். அதனால நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கிறாம இப்படியே மூடி வைக்க போறேன். இந்த மசாலா எல்லாம் அந்த காலிஃபிளவர் உருளைக்கிழங்குல நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்க எண்ணெய்லாம் சூப்பரா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தி பூரி சாதம் இதுக்கெல்லாம் கூட நீங்க சைடிஷா எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான டேஸ்டான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான டேஸ்ட்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காலிஃபிளவர் வச்சு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பார் பண்றதுக்கு பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கர்ல நான் இன்னைக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த 2 பருப்பையும் நல்லா
நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த டைம்ல பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். பருப்பு வெந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன். அந்த சுடுதண்ணில ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து ஒரு பெரிய சைஸ் அளவு காலிஃபிளவர் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இந்த காலிஃபிளவர் சுடுதண்ணிலேயே இருக்கட்டும். காலிஃபிளவர் போட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. அடுத்ததான் நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயாவே பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 கிட்ட மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 பல் பூண்டு எடுத்து லைட்டா இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா பார்த்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கிடைக்காத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயம் சூப்பரா சாஃப்டா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 4 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமும் 4 பச்சை மிளகாய் எடுத்து நேர கீறி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சாஃப்டா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பும் போட்டுக்கறலாம். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கறலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் மசாலா தீஞ்சு போகாம இருக்கும். இப்ப பாருங்க நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க எண்ணெய் சூப்பரா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுடுதண்ணில போட்டு வச்சிருந்தோம் இல்லையா காலிஃபிளவர், அந்த காலிஃபிளவரை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கறலாம். இப்போ இந்த கிரேவி கூட அந்த காலிஃபிளவர் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சிருந்த பருப்பை எடுத்து இதுல சேர்த்துக்கறலாம். இப்போ பருப்பு காலிஃபிளவர் இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். சூப்பரான டேஸ்ட்ல சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு மட்டும் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. சாம்பார்னாலே ரொம்ப லைட்டா தான் புளி சேர்க்கணும். அதனால ரொம்ப சேர்த்துறாம லைட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்ப மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டலாம். சாம்பார் நல்ல கொதி எழும்பி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ் சூப்பரா நல்ல திக்கா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது கூட கடைசியா இந்த பொருள் அதாவது தேங்காய் துருவல் சேர்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது காலிஃபிளவர் சாம்பார் மட்டும் இல்ல, எல்லா விதமான சாம்பாருக்குமே நீங்க தேங்காய் பூ சேர்த்து பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த காலிஃபிளவர் சாம்பாரை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த காலிஃபிளவர் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.